தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள அம்மன் கோவில்களில் ஆடித் திருவிழா கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் வெகு உற்சாகமாக நடைபெற்றது. சேலம் குகை மாரியம்மன் மற்றும் காளியம்மன் கோவில் ஆடித் திருவிழாவை முன்னிட்டு வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக 15 நாட்களுக்கும் மேலாக நோன்பிருந்த பக்தர்கள் கடவுளர் வேடம் தரித்து மின் விளக்குகளால் ஒளிர்ந்த அலங்கார வண்டிகளில் அமர்ந்தவாறு பொதுமக்களுக்கு ஆசி வழங்கினர். மேட்டூரை அடுத்த மேச்சேரி கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவில் பொய்க்கால் குதிரை, கட்டைக்கால் குதிரை ஆட்டங்கள் காண்போரையும் ஆட்டம் போடச் செய்யும் வகையில் இருந்தன. பொய்க்கால் குதிரை நடனக் குழுவில் 4 வயது பிரணாத் ஆதித்யா என்ற சிறுவனும் கலந்து கொண்டு கலக்கினான். தாரை, தப்பாட்டமும் கடவுளர் வேடம் தரித்த பக்தர்களின் ஊர்தி ஊர்வலமும் ஆடி திருவிழாவை அமர்க்களப்படுத்தின. அரியலூரில் உள்ள பழமை வாய்ந்த பெரியநாயகி அம்மனுக்கு 10,008 வளையல்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி கோவில் ஆடி பெருந்திருவிழாவை முன்னிட்டு மாநில அளவிலான குதிரை சந்தை நடைபெற்று வருகிறது. கால்நடை சந்தையில் மாடுகள், ஆடுகள், நாய்கள் ஆகியவை விற்பனை செய்யப்படுகின்றன. விழாவுக்கு வரும் சிறார்களை மகிழ்விக்க மிகப்பெரிய ராட்டினங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. ஆடி பெருவிழாவின் 2வது நாளில் தாளத்துக்கு ஏற்ப நடனமாடிய குதிரை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். ஆடி மாத 4வது வெள்ளியை முன்னிட்டு உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி அருகே 52 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இணைந்து பால்குட ஊர்வலம் நடத்தினர். பின்னர் உலக நலன் வேண்டி நாகம்மனுக்கு பால் கொண்டு நீராட்டு செய்யப்பட்டது.